வேலன் சோசியல் மீடியா. நீட் நுழைவுத் தேர்வு முறையை ரத்து செய்யக் கோரி சட்டப்பேரவையில் தமிழக அரசு கொண்டு வந்த தனி தீர்மானம் நிறைவேறியது. இந்த தீர்மானத்துக்கு பாஜக உறுப்பினர் மட்டும் எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்தார். தமிழக சட்டப்பேரவையில் இன்று மருத்துவத்துறை அமைச்சர் அருண்ராஜ் நீட் தேர்வு முறைக்கு எதிரான தீர்மானத்தை கொண்டு வந்தார். இதற்கு திமுக, அதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்த நிலையில் பாஜக எம்எல்ஏ ஒருவர் மட்டும் வெளிநடப்பு செய்தார். இதையடுத்து நீட் தேர்விலிருந்து விலக்கு கோரிய தனித்தீர்மானம் பேரவையில் நிறைவேறியது. தமிழக முதல்வர் விஜய் தலைமையில் போதைப் பொருள்கள் இல்லாத தமிழ்நாடு மாநில அளவிலான பெருந்திரள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து போதை மற்றும் புகையிலையில்லா வளாகம் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கி வைத்த முதல்வர் போதைப் பொருள் உற்பத்தி மற்றும் சட்டவிரோத கடத்தலை ஒழிப்பதில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். இது குறித்து அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு. தமிழக முதல்வர் விஜய் தலைமையில் இன்று ஆகஸ்ட் 11 சென்னை மாநில கல்லூரி வளாகத்தில் உள் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் போதைப் பொருள்கள் இல்லாத தமிழ்நாடு மாநில அளவிலான பெருந்திரள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. பின்னர் முதல்வர் விஜய் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் போதை மற்றும் புகையிலையில்லா வளாகம் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கி வைத்து பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருள்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருள்கள் அழிப்பு நடவடிக்கைகளை காணொலி மூலம் பார்வையிட்டார். பாமக தலைவர் அன்புமணி நேற்று வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது, ஆவின் நிறுவனம் சார்பில் தமிழகம் முழுவதும் தினமும் 31 லட்சம் லிட்டரும், சென்னையில் தினமும் 16 லட்சம் லிட்டருக்கு அதிகமாகவும் பால் விற்பனை செய்யப்பட்டது. தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலும் ஆவின் பாலுக்கு கடந்த சில நாட்களாக கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. ஏழைகள், குழந்தைகளுக்கு வரப்பிரசாதமாக விளங்கும் ஆவின் பால் அனைத்து மக்களுக்கு தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தவறியது கவலை அளிக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளாகவே ஆவின் பால் கொள்முதல் படிப்படியாக வீழ்ச்சியடைந்து வருகிறது. ஆவின் பால் கொள்முதல் 13 லட்சம் லிட்டர் குறைந்திருப்பதற்கு அதன் கொள்முதல் விலை உயர்த்தப்படாததே காரணம். பசும்பால் லிட்டருக்கு ரூபாய் 35, எருமைப்பால் லிட்டருக்கு ரூபாய் 44 என்ற ஆவின் நிறுவனத்தின் கொள்முதல் விலையுடன் சேர்த்து லிட்டருக்கு ரூபாய் 3 வீதம் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் தனியார் நிறுவனங்கள் அதைவிட லிட்டருக்கு ரூபாய் 12 வரை கூடுதலாக கொடுத்து கொள்முதல் செய்கின்றன. அதற்கு இணையாக ஆவின் நிறுவனமும் கொள்முதல் விலையை உயர்த்தாமல் பால் கொள்முதலை அதிகரிக்க முடியாது. ஆவின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு குறைந்தது ரூபாய் 10 உயர்த்தி கொள்முதலை அதிகரிக்க வேண்டும். அதன் மூலம் ஆவின் பால் மாநிலம் முழுவதும் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். அசாமில் தொடர் வெள்ளப்பெருக்கால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 100 ஆக உயர்ந்துள்ள நிலையில் 10 மாவட்டங்களை சேர்ந்த 1.37 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். கோலாகாட், சிவசாகர், ஹோஜாய், தர்ராங், லக்கிம்பூர், ஜோர்ஹாட், கார்பி ஆங்லாங், சராடியோ, நகோன் மற்றும் விஸ்வநாத் ஆகிய 10 மாவட்டங்கள் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளன. இங்குள்ள 28 வருவாய் வட்டங்களும் 456 கிராமங்களும் பாதிக்கப்பட்டுள்ளன. கோலாகாட் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 68,239 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சிவசாகர் மாவட்டத்தில் 39,492, ஜோர்ஹாட் மாவட்டத்தில் 16,259 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மாநிலம் முழுவதும் 11,933 ஹெக்டேர் விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. மத்திய நீர் ஆணையம் சில தகவல்களை வெளியிட்டுள்ளது. அதன்படி தான்சிரி ஆறு கோலாகாட் மற்றும் நுமாலிகர் பகுதிகளில் அபாய கட்டத்தை தாண்டி வெள்ளம் பாய்கிறது. குஷியாரா அரும் ஸ்ரீபூமி பகுதியில் அபாய கட்டத்தை தாண்டி வழிகிறது. வெள்ள பாதிப்பால் 125 நிவாரண முகாம்களும் விநியோக மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த முகாம்களில் சுமார் 8,000 பேர் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் 3,592 ஆண்கள், 3,437 பெண்கள் மற்றும் 919 குழந்தைகள் அடங்குவர். வெள்ளப்பகுதிகளில் 59 மருத்துவ குழுக்கள் முகாமிட்டுள்ளன. மேலும் 10 மீட்பு படகுகள் மூலம் மீட்பு பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன.